மனைவி கணவனிடம் சொல்லக்கூடாத முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பிரச்சனைகள் வரலாம், சண்டை வரலாம், கேலியாக பேசலாம், கிண்டலாக பேசலாம், சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, பிரச்சனையில் அதாவது சண்டையில் இருக்கும்போதும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து பேசக்கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த விஷயங்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எப்படிலாம் வந்து அந்த ஹஸ்பண்டோட மனசு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஜாலியாக இருந்தாலும் சரி, இல்லை சண்டே நேரத்தில் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டை பார்த்து எந்த வார்த்தை கேட்கக்கூடாது அப்படின்னா, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படிங்கிற வார்த்தையை தயவுசெய்து எப்பயுமே கேட்காதீங்க. கேட்குறது வந்து ஈஸியாக எதையுமே பேசிடலாம். ஆனால் வந்து அந்த வார்த்தையை வந்து மற்றவங்க முன்னாடி பேசும்போது இல்லை தனியாக இருக்கும்போது பேசினாலுமே வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குற வார்த்தை வந்து கேட்க ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அதோட வலி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படி எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து எப்பயுமே நீங்கள் வந்து கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் சரி, இனிமேல் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து தயவுசெய்து கேட்காதீங்க. சரிங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் தான் உயர்வாக வச்சுக்கணும். சரிங்களா? மற்றவங்க முன்னாடி வந்து அவங்கள தாழ்த்துற மாதிரி எந்த ஒரு விஷயமே பேசக்கூடாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சொல்லக்கூடாது. சரிங்களா? உனக்குலாம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வச்சுருக்கிறத எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஏதாவது காசோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதை வந்து அவங்க உரிமையை எடுத்துடுறாங்க. சரிங்களா? தன்னோட ஒய்ஃப் தானே அப்படிங்கிற ஒரு உரிமையில் வந்து அந்த காசோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பொருளாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொருளை தொடலாம், என்னோட காசை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. சரிங்களா? அவங்க தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு உரிமையில் தான் எதையுமே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படி நீங்கள் வந்து உரிமையாக இருந்தீங்கன்னாவே வந்து அந்த பேச்சு வராது. ஓகேங்களா? அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து உனக்கு எவ்வளோ தைரியம், நீ ஒரு ஆம்பளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒய்ஃப் எப்பயுமே ஹஸ்பண்டை பார்த்து கேட்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அடுத்து இந்த ஆண்கள் வர்க்கமே இப்படி தான், எல்லாரும் ஏமாத்துக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பொதுவாக எப்பயுமே சொல்லாதீங்க. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சு நடக்கணும். சரிங்களா? நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம தான் உயர்வாக வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளே மட்டம் தட்டி பேசக்கூடாது, தாழ்வாக பேசக்கூடாது. அது நம்ம மற்றவங்க பேசுகிறதுக்கு கொடுக்குற இலக்காரமாக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். சரிங்களா? அதனால் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து எப்பயுமே பேசக்கூடாது. ஓகேங்களா? உடல் தோற்றம், நிறம் அதை வச்சு கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ வந்து குட்டையாக இருக்காங்க, இல்லை குண்டாக இருக்காங்க, இல்லை ஹைட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கிற அதை வச்சு கருப்பாக இருக்காங்க, சிகப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கருப்பாங்கன்னு சொல்கிறது, இல்லை வந்து என்னென்னா குண்டாக இருக்க குண்டேன்னு சொல்கிறது, ஒல்லியாக இருந்தால் வந்து கொத்தவரங்கான்னு சொல்கிறது, ஒற்றை குச்சின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டையாக இருந்தால் வந்து குள்ளமாக இருக்குன்னு குட்டைன்னு சொல்கிறது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து விளையாட்டுக்கு பேசுறது தான். ஆனால் அவங்க மனசில் வந்து அது பெரிய ரணமாக நிற்கும். சரிங்களா? அதை புரிஞ்சு நடக்கணும். இதுவே நம்மளை மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது கஷ்டம் இல்லை. ஒரு தடவை 2 தடவைன்னு பரவாயில்ல, அது நம்ம ஒரு வார்த்தை அது மாதிரி சொல்லும்போது அதுவே பேராக ஆயிரும். சரிங்களா? மற்றவங்க அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதுவே வந்து என்னென்னா ஒரு பட்டப்பேர் மாதிரி ஆயிரும். அவங்களோட லைஃப்பில் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாயிரும். அதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்றது, கேலி கிண்டல் பண்ணுறது, அவங்களோட உடல் தோற்றத்தோ இல்லை நிறத்தை வச்சோ வந்து பேசாதீங்கன்னு. சரிங்களா? அடுத்து பிறரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதாவது தன்னோட ஹஸ்பண்டை வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவங்க பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க பாருங்கள் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு எப்படி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒய்ஃபுக்காக அதாவது அடுத்தவங்கள ஒப்பிட்டு பேசக்கூடாது. தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்க, எனக்கு இதை வாங்கி கொடுங்க. அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கா, அவங்களால முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் முடியாததை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களால முடியாது. அடுத்தவங்களோட எப்பயுமே ஒப்பிட்டு பேசாதீங்க. அடுத்தவங்க 1000 வச்சுருந்தாலும் அது நம்மளுக்கு ஆகாது. நம்மளோட ஹஸ்பண்ட்கிட்ட 10 ரூபா இருந்தால் தான் நமக்கு ஆகும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் வந்து அடுத்தவங்களோட நம்மளோட ஹஸ்பண்டை வந்து ஒப்பிட்டு பேசவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நச்சரிக்கிறது. அதாவது
இப்போ வந்து நீங்கள் ஒரு நகை வேணும்னு கேட்குறீங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தோம்னா, நகைங்கிற பேச்சே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு தங்க விலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து இந்த தோடு வாங்கியே கொடுக்கணும், இந்த டிசைன் நல்லாயிருக்கு, எனக்கு இது இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி கேட்குறீங்க. அவங்கக்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லை. சரிம்மா நான் ஒரு நாளைக்கு வாங்கி தரேன், காசு இருக்கும்போது வாங்கி தரேன், இல்லை விலை குறைஞ்சோடனே வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்க. ஆனால் நீங்கள் சொன்னதவே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும், வெறுப்பு தான் வரும். சரிங்களா? அதனால் ஏதோ ஒரு விஷயமே நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சொன்னதவே சொல்லி அவங்கள நச்சரிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து உன் கூட வாழ்ந்ததே வேஸ்ட்டு. இது அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக கூட வாழ்ந்துருக்கோம். சரிங்களா? நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அதாவது காசு கொடுத்து வாங்குறதில்ல. சரிங்களா? உரிமையாக நம்மளுக்குன்னு தன்னோட ஒய்ஃபு அப்படிங்கிறதுனால நம்மளை பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை. இப்போ அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை திட்டுறது இல்லையா, இப்போ நம்ம ஏதாவது வேலை செய்யலைன்னா அவங்க நம்மளை அடிக்கிறது இல்லையா, திட்டுறது இல்லையா, அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் பாசம் அதிகமாகும். சரிங்களா? அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும், அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளையும் அது மாதிரி தான் அது அந்த வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலை, இவ்வளோ செலவு பண்ணி நம்மளை திட்டியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான பாசம் வந்துடும். ஏன்னா நம்மளை விட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறனால. அவ்வளோதான். ஆனால் வந்து காலம்பூரா நம்மளை வச்சு பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துக்கிறவங்கள உன்னை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அவ்வளோதாங்க, அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. சரிங்களா? அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு விரிசலை, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்திடும். அது வந்து குடும்பம் பிரியறதுக்கான வாய்ப்பை கூட அமையும். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தயவுசெய்து எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே சொல்லக்கூடாது. ஓகேங்களா? என்ன பொம்பளை போல் அழுகிற, இப்போ அதாவது ஏதோ ஒரு தாங்க முடியாத மேக்ஸிமம் பார்த்தா ஆண்கள் வந்து அழுகவே மாட்டாங்க, பெண்கள் தான் எதுக்கு எடுத்தாலுமே அழுவாங்க. அது உண்மை தான். ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தில் முடியாத பட்சத்தில் வந்து அவங்களால அழுகையை அடக்க முடியல அப்படின்னா அழுதுறாங்கன்னு வச்சுக்க. அப்போ என்ன அழுகிறவங்க வந்து எல்லாரும் முன்னாடி அழுக மாட்டாங்க. உண்மையான பாசம் இருக்கிறவங்க முன்னாடி தான் அழுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே தான் நம்மளுக்கே அழுகு வரும். அப்படி இருக்கும்போது நீ என்ன எப்போ பார்த்தாலும் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. சரிங்களா? அவங்க உங்கள் மேலே உரிமை வச்சுருக்கனால தான் உரிமையில் அழுகுறாங்க. சரிங்களா? அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களை மேலே லவ் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட அழுகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொம்பளை மாதிரி அழுகாத அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க மனசை விட்டு அழுதுட்டா தான் அவங்களோட வலி குறையும். நம்மளுக்கு அது மாதிரி தான். நம்ம மனசில் இருக்க வேதனையை யார்கிட்டயா சொல்லி அழுதுட்டோம்னா மனசு ஃப்ரீ ஆகிடும்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். சரிங்களா? இந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம பேசுகிறதுனால அவங்க என்ன சொல்கிறதுனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எப்பயுமே உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவீங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.